கடகம் அப்படியே உற்சாகத்தில் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு. வருட ஆரம்பத்திலேயே யோகர்கள் எல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ஆக பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். வரும் 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 அப்படின்னு தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வருடம் முழுக்கவே இருக்காது. வீடு கட்டுறது நடக்கும். வாகன யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு கிடக்குதுன்னு வீடு கட்டுறத வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2025 சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு. வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, குடும்பம் அமையலை, அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள், நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன். பிறக்க போகின்ற 2026 எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லைன்னா பரவாயில்ல, ஜோதிடத்தில் ஆர்வம் வேறு வந்து தொலைச்சிருதே. அப்போ 12 ராசிகளில் என்னுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு ஆர்வங்கள் கண்டிப்பாக எல்லோருக்குமே உண்டு என்பது தான் உண்மை. சரி, இந்த வருடாந்திர ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்கும்ன்றது எதை வைத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 4 கிரகங்கள், ராகு, கேது, குரு, சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் அப்படி ஏதாவது நல்ல பெயர்ச்சி இருக்கா? சனி பெயர்ச்சினாலே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்களையா. போன வருஷம் ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடந்தது. இந்த வருஷம் சனி பெயர்ச்சி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க. போன வருஷம் நடந்ததோடு சரி. அப்போ சனி பகவான் மீன வீட்டில் நிலையாக பெயர்ச்சியாகாமல் இருக்கிறார். எனவே இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையாது. இன்னொன்று, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷம் ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த வருஷம் நடக்குது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல் டிசம்பர் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா. ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பெயர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கலாம். வருடம் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி இருக்கா? கண்டிப்பாக இருக்குமே. ஆமாம், இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். என்னென்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குருப்பெயர்ச்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக, ஒரு பெரிய நிலையாகவே சொல்லுவேன். என்ன நல்ல நிலை அப்படின்னா, குரு பகவான் உலகத்தார் எல்லாருக்குமே நல்லதுகளை மட்டுமே செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு உயர்ந்த கிரகம். அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை 2025 அனுபவித்தாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க. குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும். பார்க்கக்கூடிய 3 ராசிகள் என்ன? குரு பகவான் பார்ப்பது 3 ராசிகளை எப்போவுமே பார்ப்பார். இப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளை அவர் பார்க்க போகிறது. இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லாமல், குறிப்பாக 2024, 25 ஒரு மத்துன்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவும் எனக்கு நல்லது நடக்கலை, கெட்டது மட்டுமே நடந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கடகம் அப்படியே உற்சாகத்தில் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு. அஷ்டமச்சனி விலகின மாதிரியும் தெரியல, இன்னும் நான் முன்னேறவே இல்லையே, எந்திரிக்கவே இல்லையே, படுத்துக்கிட்டே தான் நான் கிடக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டு நல்ல பதிலை சொல்லக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா அஷ்டமச்சனியில் 2022, 23, 24 இந்த 3 வருடங்களும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையான ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிங்க. அதெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க. 2025 மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல அஷ்டமச்சனி விலகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியலங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்த ஒரு 10-20% கடகராசிக்காரர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய
வாழ்க்கை பழைய மாதிரி ஓரளவிற்கு நன்றாக வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வருஷமாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். எல்லா வயதுக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய அடி விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கை சுபமாக போகிறது, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரப்போகிறது, வேலை ஏற்கனவே போன வேலையை விட நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் நஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை அவ்வளவும் பெரிய அளவில் விலகப் போகிறது இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே. ஏன்னா இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அப்படியே உங்கள் ராசியில் உச்சம் என்கின்ற நிலையை, பாக்கியாதிபதி உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு பெரிய அமைப்பு. ஆகவே எல்லாம் நன்றதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அட்டமத்து சனியின் தாக்கத்திலிருந்து படிப்படியாக விலகி வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு முழுக்க முழுக்க கெடுபலன்கள் விலகி 2026ஆம் ஆண்டு வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த யாத்திரை போகணும், இந்த யாத்திரை போகணும், திருப்பதிக்கு போகணும், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போகணும், குலதெய்வ தரிசனம் பண்ண முடியல, குலதெய்வத்துக்கே ஒரு மண்டபம் கட்டணும்னு இருக்கிறேன், அதை பண்ண முடியல, கோவிலை எடுத்து கட்ட முடியல, இந்த மாதிரியாக தெய்வம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எந்த காரியமும் நடக்கவில்லை என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அவரவருடைய மனம் போல வயதிற்கேற்றார் போல நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் எல்லா விதத்திலும் வாழ்க்கை இனிமேல் சீராக போகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுபமான நல்ல வருஷங்க 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே ஜோதிடத்தை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லக்கூடியவன். போன வருஷம் 2025 ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேயே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்து விட்டது என்பது உண்மை. ஆனால் அஷ்டமச்சனி நடந்து 4-5 நாட்களுக்குள்ளாகவே 7ஆம் இடத்திற்கு மாறிய ராகுவினால் வேதை என்கின்ற அமைப்பில் அஷ்டமச்சனி அமைந்து விடுகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வேதை அமைப்பு இந்த வருஷமும் நீடிக்கும் என்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் அஷ்டமச்சனை கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரே, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை, யாரையும் நம்ப தேவையில்லாத வருஷமாக இந்த வருஷம் சொல்லிடுவேன். அந்த நண்பருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன், இந்த நண்பருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன், அவர் பணம் கொடுக்கலன்னா நானே கொடுக்குறேன், அவர் நல்லவர், நான் அவருக்கு கேரண்டி என்கின்ற மாதிரியான அமைப்பு. நட்பு நட்பு நட்புன்னு வீட்டை விட வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நீ வீட்டுக்கு எவனுமே கிடையாதுடா, ஊருக்கு தாண்டா நீ நல்லவன், வீட்டுக்கு பிள்ளையே கிடையாது, நான் வீட்டுக்கு ஒன்றை பிள்ளைய பற்றி ஊருக்கு பிள்ளைய பற்றி போட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொந்த குடும்பத்தை சொந்த வீட்டை கவனிக்காமல் ஊரை மட்டுமே கவனித்து கொண்டிருந்த, நட்பை மட்டுமே கவனித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே உறவு எப்படிப்பட்டது, நட்பு எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அட்டமத்த சனி சாதகமற்ற பலன்களை செய்யாது என்றாலும் கூட வேதையின் காரணமாக ஒரு நிலையில் நல்ல பலன்களையும் செய்யாது. ஆகவே அகலக்கால் எதுவும் சிம்மராசிக்காரர்கள் இப்போது வச்சு விடக்கூடாது. இதோ வருது அதோ வருது, புலி வருது கதையாக வரும் 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 அப்படின்னு தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வருடம் முழுக்கவே இருக்காது. ஆகவே எதிலும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்கின்ற மாதிரியாக நிதானமாக செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. வேலையெல்லாம் ஒரு மாறிய குருட்டு தைரியத்திலலாம் வேலையை விடாதீங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, முக்கியமாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், அப்படி ஆரம்பிக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஏதாவது பண பிரச்சனைகளில் மாட்டி விடக்கூடிய தன்மைகளில் கொஞ்சம் கண்டிப்பாக வரும். ஆகவே எதுவாக இருந்தாலும் யாரையும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி, யாரையும் இது பண்ணாமல், நண்பரை நம்பி தொழிலை ஆரம்பித்தேன், மாமனை நம்பி மச்சானை நம்பி தொழிலில் முதல் போடுறேன்னு சொன்னேன், இந்த மாதிரியான விஷயங்களில் உறவுகளை நட்புகளை நம்பாமல் உங்களை நீங்களே நம்பக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய மூலம் கண்டிப்பாக உண்டு. 60 வயது தாண்டியவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருப்பதைப் போல தோன்றினாலும் கூட மற்ற கிரகங்கள் 8இல் சனி இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தில் நல்லவைகள் நடக்கும். தூர பயணங்கள் இருக்கும். அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு
வேண்டுகோளுக்கு ஏற்றார் போல் சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, அமெரிக்கா போகிறது, ஜப்பான் போகிறது, ஐரோப்பா போகிறதுன்ட்டு இதுவரைக்குமே, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சத்தை அடையப் போகின்ற காரணத்தினால் வெளிநாட்டு கனவுகள் இருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான பயணங்கள் சித்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு கஷ்டப்பட்டாலும் நல்லவைகள் நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, 4, 10ஆம் இடங்களோடு 2 சுவர்களும் வலுவாக இருக்கிறாங்க. கண்டகச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய இதில்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எதிர்ப்புகளை எதிரிகளை அடக்கி வைக்கக்கூடிய தன்மையிலையும் கடன் விவகாரங்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய தன்மைகளிலும் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒன்று. ஆகவே எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. வேலையில் சம்பள உயர்வு இருக்கும். 10ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறார். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியை பறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவியை பறிப்பார், சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். அதனால் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை நினச்சி கன்னிராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம். 4 மாதத்திற்கு அப்புறம் 5ஆவது மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, மே மாதம் எண்டுலேயே அது முடிஞ்சிடுது. 6ஆவது மாதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நடக்க போகுது. அது ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று. வருட ஆரம்பத்திலேயே யோகர்கள் எல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ஆக பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். வீடு கட்டுறது நடக்கும். வாகன யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு கிடக்குதுன்னு வீடு கட்டுறத வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இங்கே இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமான்ற குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். வீடு கட்ட இயலாதவர்கள் சிறிய ஃப்ளாட்டாவது வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி கட்டிய வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. இளைஞர்களுக்கு வாகன யோகம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டுங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாகன யோகம் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஆக 4ஆம் பாவகத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் முதல் 5 மாதங்களுக்குள்ளே செயல்படும்ன்றதுனால பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத வருடமாகவே இந்த வருடம் இருக்குங்க. சிலருக்கு புதிய கடன்கள் அமையும். இந்த ஹவுசிங் லோன் மாதிரி, வாகன கடன் மாதிரி, வளர்ச்சிக்கான கடன்கள். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அந்த தொழில் மூலமாக டெவலப் இருக்கத்தான் செய்யும். ஆகவே வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்குவது தவறு இல்லை என்கின்ற நிலைமையில் பெரிய முன்னேற்றங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று, இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய காதல் அடுத்த வருஷம் கொஞ்சம் மன அழுத்தத்தை தரக்கூடியதாக வரும். 7ஆம் இடத்துல கண்டகச்சனி இருக்கிறாரா, ஆண் பெண் உறவுகளில் இப்போது ஏதாவது ஒரு இக்கட்டுகள் கண்டிப்பாக வரும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் லவ் பண்ணுறேன் இப்படின்னு ஆரம்பித்து இந்த வருஷம் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் இந்த வருஷம் அப்படியே ஏதாவது ஒன்றில் பண்ணக்கூடிய ஒன்று அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது. 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது இல்லையா? அந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததற்கு பிறகு ஏதாவது ஆணாலோ பெண்ணாலோ பரஸ்பரம் எதிர்த்தரப்பால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் வரணுன்றதுனால இந்த வருஷம் யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, யாரெல்லாம் நமக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க, யாருடைய நட்பு கிடைக்கிறது என்பதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய, அதே நேரத்தில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருடம்.